Minasan konnichiwa. Hello everyone. இப்போ லெசனோட கிராமர் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கான வீடியோவும் லெசன் 6 ஓட கிராமர் பார்க்க போறோம். Bumpo ni suite mite imashita ne. Kyou no lesson mo bumpo ni suite desu. Kyou no lesson wa dai rokka desu. So if you are yet to subscribe my channel, please do so, as it will be a small motivation for me to post more videos like this. Moshi watashi no channel ni subscribe shinai hito ga subscribe shite kudasai. Watashi ni totte wa chiisa na oue ni narimasu node onegai shimasu. Deva hajimemasu. Let's start. So first grammar point enna appadina, so இந்த இடத்துல அது இருக்கு இது இருக்குங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரியும். கோனி தென்வாகா அரிமாஸ் அப்படிங்கிற மாதிரி என்பிட்ஸுகா அரிமாஸ். என்பிட்ஸ்னான பென்சில்ஸ், என்பிட்ஸ்கா அரிமாஸ். பென்சில்ஸ்லாம் இருக்கு. there are pencils. Pencils are there. Mijikai no mo nagai no mo arimasu. Mijikai எல்லாம் adjectives. Mijikai na short-ஆ இருக்கிறதும், nagai no mo long-ஆ நீளமா இருக்கிறதும் arimasu இருக்கிறது. So there are short ones and long ones. So next example, kaban ga arimasu. Bag is there. Oki no to chisai no ga arimasu. பெருசா இருக்கிறது மற்றும் to chisai no ga சின்னதா இருக்கிறது இருக்கிறது arimasu. Oki no to chisai no ga arimasu. There are big one and a small ones. So in the grammar, in the particles எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். என்பிட்ஸ் ga arimasu. So lessons போக போக வந்து 2 or 3 particles சேர்ந்தா மாதிரிலாம் வரும். ஸோ பார்ட்டிகல்ஸை பற்றி தனி நான் ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட் அ டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் அபவுட் ஈச் பார்ட்டிகல், யூ கேன் விசிட் தட் பிளேலிஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகி கபான்வா ஜான்சான் நோதெஸ். ஓகி கபான்வா பெரிய பேக் வந்து ஜான்சான் நோதெஸ், மிஸ்டர் ஜான் ஓடுது. So it belongs to Mr. John. The big bag belongs to Mr. John. Chisai kabanwa Ratana san no desu. சின்னதா இருக்கிற பை வந்து மிஸ் ரத்னா அவங்களோடது. The small bag belongs to Miss Ratna. Chisai kabanwa Ratana san no desu. So the next one is requesting items. So if you want to request something, give me this, give me that. So how will you say that in Japanese? Just add a word kudasai. So எனக்கு இது வேணும் அது வேணும்னு நீங்கள் ஜாப்பனீஸுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கும்போது குதாசாய்ங்கிற ஒரு வேர்ட் அட்டாச் பண்ணுவோம். கொரேயோ குதாசாய், இதை கொடுங்க அப்படிங்கிற அர்த்தத்தில். ப்ளீஸ் கிவ் மீ திஸ் அப்படிங் அந்த சென்டென்ஸ்க்கு கொரேயோ குதாசாய் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ரெய்புன் 100 yen no kitte wo 3 mai kudasai. 100 yen 100 yen ஓட நோ கித்தே ஓ ஸ்டாம்பை சாம்மாய் 3 குடுங்க குதாசாய். ஸோ ப்ளீஸ் கிவ் மீ 3 100 yen ஸ்டாம்ப்ஸ். 100 yen நோ கித்தே ஓ சாம்மாய் குதாசாய். இங்கே மாய்க்கு கொடுக்குறோம். ஃப்ளாட் தின் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மாய் தான் கவுண்ட் பண்ணுவோம். பேப்பர், டிக்கெட்ஸு இதெல்லாம் வந்து மாய், இது கவுண்டரை. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், கொனோ சக்கானாவோ சாம்பிக்கி குதாசாய். கொனோ சக்கானா இந்த ஃபிஷ்ஷை, ஓ இந்த ஃபிஷ்ஷை சாம்பிக்கி 3 குதாசாய் கொடுங்க. ஸோ கிவ் மீ 3 ஃபிஷ்ஷஸ். இந்த மீனை 3 கொடுங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் கிவ் மீ 3 ஃபிஷ்ஷஸ். கொனோ சக்கானாவோ சாம்பிக்கி குதாசாய். ஸ்மால் அனிமல்ஸ் அண்ட் ஃபிஷ்ஷஸ் கவுண்ட் பண்ணும்போது ஹிக்கி அந்த கவுண்டரில் வந்துடும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், சுமேதாய் மிசு ஓ இப்பாய் குதாசாய். சுமேதாய் மிசு அப்படின்னா சில்லுன்னு இருக்கிற தண்ணி, கோல்டு வாட்டர். கோல்டு வாட்டரை சுமேதாய் மிசுவோ இப்பாய் ஒரு கிளாஸ், ஒரு டம்ளர். இப்பாய் குதாசாய் கொடுங்க. ப்ளீஸ் கிவ் மீ அ கிளாஸ் ஆஃப் கோல்டு வாட்டர். சுமேதாய் மிசுவோ இப்பாய் குதாசாய். ஸோ இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்டை அது பக்கத்தில் ஓ குதாசாய் அப்படிங்கிற இப்படி இந்த பேட்டர்னில் வந்துடும். குதாசாய் வந்தாலே இட்ஸ் அ ரெக்வெஸ்ட். யூ ஆர் ரெக்வெஸ்டிங் சம்திங். ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
Next, usage of they. The particle they is very important. ஒரு இடத்துல வச்சு ஒரு ஆக்ஷன் நடக்குது. நான் வந்து டெபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய் ஒரு திங்ஸை வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது வதாஷி வா டெபாத்தோ தே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேக் வாங்கினேன். வதாஷி வா டெபாத்தோ தே கபான் ஓ கைமாஷ்தா. ஸோ டெபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வச்சு பேக்கை வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது டெபாத்தோ தே அட் தி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படிங்கிற அர்த்தத்தில் தே யூஸ் பண்ணுவோம். இந்த டீட்டெயில்டாக இதை பற்றி உங்களுக்கு தெரியணும், இந்த தே பார்ட்டிகல்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா என்னோட பிளேலிஸ்ட் பார்ட்டிகல்ஸை பற்றின ஒரு பிளேலிஸ்ட்டில் நான் அதை பற்றி ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஐ வில் ஆல்சோ கிவ் யூ இந்த பின்டு கமெண்ட் டு செக் த வேரியஸ் யூசஸ் ஆஃப் தே. ஸோ இங்கே இருக்கிற நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ வதாஷி வா ஹோயா தே ஹோ ஓ கைமாஸ். நான் வந்து ஹோயானா புக் ஷாப்பில் வச்சு ஹோயா தே ஹோ ஓ கைமாஸ் புக்கை வாங்குறேன். ஸோ இந்த கைமாஸ் அப்படிங்கிறதுனால இட் மேபி ப்ரெசன்ட் டென்ஸாகவும் இருக்கலாம், ஃபியூச்சர் டென்ஸாகவும் இருக்கலாம். கைமாஸ் அப்படிங்கிறது மாசு ஃபார்ம் ஆஃப் தி verb always indicates it may be a present tense or a future tense. Watashi wa hoyade hon wo kaimasu. I buy books at the bookshop. Second example, watashi wa yaoyade yasai wo kaimasu. நான் வந்து watashi wa yaoya green grocer vegetable shop yaoyade அங்கே வச்சு yasai wo kaimasu vegetables காய்களை வாங்குறேன். So I buy vegetables at the vegetable shop. வதாஷி வா குசுரியாதே குசுரி ஓ கைமாஸ். ஸோ நான் வந்து குசுரியா அப்படின்னா ஃபார்மசி மெடிக்கல் ஷாப், ஃபார்மசியில் வச்சு குசுரியாதே குசுரி ஓ கைமாஸ் மெடிசனை வாங்குறேன். ஸோ இங்கெல்லாம் வந்து வாங்குறேங்கிற ஆக்ஷன் பண்ணுறீங்க. எங்கே வச்சு பண்ணுறீங்க? அந்த ஒரு பிளேஸை. ஸோ அதை குறிக்கிறதுக்கு இந்த தேவை யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் வந்து மெடிக்கல் ஷாப்பில் வச்சு மெடிசனை வாங்கினேன். நம்ம வந்து மெடிக்கல் ஷாப்பில் மெடிசனை வாங்கினேன்னு தமிழில் சொல்லிடுவோம். பட் இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பார்ட்டிக்கல் தே தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ பை மெடிசன்ஸ் அட் தி ஃபார்மசி. வதாஷி வா குசுரியாதே குசுரி ஓ கைமாஸ். ஜெம்புதே இக்குராதேஸ்கா. ஜெம்புதே மொத்தமாக, இக்குராதேஸ்கா எவ்வளோ ஆச்சு, வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட். ஜெம்புதே இக்குராதேஸ்கா ஹவு மச் இஸ் தி டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிற அர்த்தத்தில் த தே பார்ட்டிக்கல். ஸோ நெக்ஸ்ட் வந்து குராயோட ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். நைரான் குட்சுஷிதாவா இஸ்ஸோக்கு இக்குராகுரா இதுஸ்கா. நைலானோட சாக்ஸு, நைரானும் குட்சுஷிதாவா வந்து இஸ்ஸோக்கு ஏன்னா கவுண்டர் ஃபார் சாக்ஸ். இஸ்ஸோக்கு ஒரு பேர் வந்து இக்குராகுரா இதுஸ்கா தோராயமாக என்ன வேலை. ஸோ ஹவு மச் டஸ் நைலான் சாக்ஸ் காஸ்ட் அப்ராக்சிமேட்லி. நைரானோ குட்சுஷிதாவா இஸ்ஸோக்கு இக்குராகுராய் தெஸ்கா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், தக்காய் நோவா ஹிதோட்சு இக்குராதே யாசுய் நோவா ஹிதோட்சு இக்குரா தெஸ்கா. தக்காய் நோவா. ஸோ டக்காய்னா காஸ்ட்லியாக இருக்கிறது, எக்ஸ்பென்சிவ் ஒன். காஸ்ட்லியாக இருக்கிறது வந்து ஒன்று எவ்வளவு ஆக இருந்து, யாசுய் நோவா சீப்பாக இருக்கிறது வந்து ஒன்று ஹிதோட்சு ஒன்று இக்குரா தெஸ்கா எவ்வளவு. ஸோ ஹவு மச் டஸ் த எக்ஸ்பென்சிவ் ஒன் காஸ்ட் அண்ட் ஹவு மச் டஸ் த சீப் ஒன் காஸ்ட். ஸோ இந்த இடத்துல தே வந்து அண்டா யூஸ் ஆகுது. அண்ட் இந்த லெசனில் நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் வருது. இதையும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும் நீங்கள். நான் சாம்பிள்காக சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். There are so many adjectives in the book back exercises. Please do read it. Oki no wo futatsu to chisai no wo mitsu kudasai. Oki no wo பெருசா இருக்கிறதை, futatsu ரெண்டு மற்றும் to chisai no wo சின்னதா இருக்கிறதை mitsu kudasai மூணு கொடுங்க. ஸோ பெருசா இருக்கிறத ரெண்டு மற்றும் சின்னதாக இருக்கிறது மூணு கொடுங்க. ப்ளீஸ் கிவ் மீ 2 large ones and 3 small ones. நோ ஓ இந்த பார்ட்டிகல். ஸோ இனிமேல் வர லெசன்ஸில் இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா யூஸ் ஆகிற மாதிரி சென்டென்சஸ் பார்ப்போம். இதையும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் அ வேர்ப். இப்போ ஒரு வேர்ப் இருக்குது. இப்போ மாசு ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கை மாஸ், ஐ மாஸ்,
தபேமாஸ். இது மாஸ் எண்டிங் ஃபார்ம்னு சொல்லுவோம் ஜாப்பனீஸில். இதே இந்த பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கைமாஸ் தான் நான் வாங்கிறது, நான் வாங்கினேன் அப்படின்னா கைமாஷிதா. இந்த மாசு எடுத்துட்டு மாஷிதா போடணும். கைமாசவ கைமாஷ்தா. தபேமா சாப்பிட்றது, சாப்பிட்டேன் தபேமாஷிதா. ஸோ கக்கிமாஸ் எழுதுறது, நான் எழுதினேன் கக்கிமாஷிதா. ஸோ ஜஸ்ட் சேஞ்ச் த மாஸ் ஃபார்ம் டு மாஷிதா ஃபார்ம். ஸோ இதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ரெய்புன் இச்சி வாத்தாஷிவா குதாமோனோ ஓ கைமாஸ். நான் வந்து குதாமோனோ ஃப்ரூட்ஸை ஓ கைமாஸ் வாங்குறேன். ஸோ ஐ பை ஃப்ரூட்ஸ். எப்பயுமே இந்த மாசு ஃபார்ம் வந்து இட் இண்டிகேட்ஸ் த ப்ரெசன்ட் டென்ஸ் ஆர் ஃபியூச்சர் டென்ஸ் ஆஃப் தி வேர்ப். ஸோ வாத்தாஷிவா குதாமோனோ ஓ கைமாஸ் இதுக்கான அர்த்தம் ஐ பை ஃப்ரூட்ஸ், இல்லைனா ஐ வில் பை ஃப்ரூட்ஸுங்கிற அர்த்தம். ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் வந்து பாஸ்ட் டென்ஸாக மாற்றுவீங்க? வாத்தாஷிவா குதாமோனோ ஓ கைமாஷ்தா. ஸோ த மாசு வில் பிகம் மாஷிதா. வாத்தாஷிவா குதாமோனோ ஓ கைமாஷ்தா. ஐ பாட் த ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் நான் வந்து ஃப்ரூட்ஸ் பழங்களை வாங்கினேன். வாத்தாஷிவா குதாமோனோ ஓ கைமாஷ்தா. த மாசு ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்து கொஞ்சம் பொலைட் ஃபார்ம். தேஸ் மாஸ் இந்த ஃபார்ம் எல்லாம் கொஞ்சம் பொலைட் ஃபார்ம் இன் ஜாப்பனீஸ். நிபான் வாத்தாஷிவா ஹகாக்கியோ சாம்மாய் கைமாஸ். வாத்தாஷிவானா நான் வந்து ஹகாக்கி போஸ்ட் கார்டு, ஹகாக்கினா போஸ்ட் கார்டு, ஹகாக்கியோ போஸ்ட் கார்டை சாம்மாய் 3 கைமாஸ் வாங்குறேன். ஸோ ஐ வில் பை 3 போஸ்ட் கார்ட்ஸ். வாத்தாஷிவா ஹகாக்கியோ சாம்மாய் கைமாஸ். ஸோ இது எப்படி பாஸ்ட் டென்ஸாக மாற்றுறது? கைமாஸை வந்து கைமாஷிதா அப்படின்னு மாற்றணும். வாத்தாஷிவா ஹகாக்கியோ சாம்மாய் கைமாஷ்தா. ஸோ ஐ பாட் 3 போஸ்ட் கார்ட்ஸ். நான் வந்து போஸ்ட் கார்டை 3 வாங்கினேன். ஐ பாட் 3 போஸ்ட் கார்ட்ஸ். வாத்தாஷிவா ஹகாக்கியோ சாம்மாய் கைமாஷ்தா. ஸோ இந்த மாசை வந்து மாஷிதா ஃபார்மாக மாற்றிட்டிங்கன்னா இட் பிகம்ஸ் தி பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் அ வேர்ப். நெக்ஸ்ட்டு இந்த லெசனில் நிறைய இ அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ஜாப்பனீஸில் அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து இ அட்ஜெக்டிவ், இன்னொன்று வந்து நான் அட்ஜெக்டிவ். E adjective mostly it will end in the E. Na adjective ends in na, but there are some exception in na adjective also. அது வந்து later on lesson படிக்கும் போது நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த லெசனில் E adjective வந்து it changes to ku the. எதுக்காக அப்படி மாற்றுறாங்க அப்படின்னா it connects with second adjective to form one sentence. 2 சென்டென்ஸை ஒரே சென்டென்ஸாக மாற்றுறதுக்கு அந்த E adjectiveல வர ஈயை ku தேவா மாற்றி இன்னொரு அட்ஜெக்டிவோட கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த யூசேஜஸ்க்கு இந்த இ அட்ஜெக்டிவை கூ தேவா மாற்றுறோம். ஸோ டு கனெக்ட் இட் டு த செகண்ட் அட்ஜெக்டிவ் டு ஃபார்ம் அ சிங்கிள் சென்டென்ஸ். இதுதான் அதோட யூசேஜ். இ அட்ஜெக்டிவ் வில் சேஞ்ச் டு கூ தே. ரெய்புனோ மித்தே மிமாஷோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இச்சி சீசாய் ஹொன்தேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்னதான ஒரு புக்கு. இட்ஸ் அ ஸ்மால் புக். சீசாய் ஹொன்தேஸ். அக்காய் ஹொன்தேஸ் அப்படின்னா சிகப்பாக இருக்கிற புக்கு. இட்ஸ் அ ரெட் புக். 2 சென்டென்ஸாக இருக்குது பார்த்தீங்களா? சீசாய் ஹொன்தேஸ் இஸ் அ சிங்கிள் சென்டென்ஸ். அக்காய் ஹொன்தேஸ் அனதர் சென்டென்ஸ். சீசாய் ஹொன்தேஸ் இட்ஸ் அ ஸ்மால் புக். அக்காய் ஹொன்தேஸ் இட்ஸ் அ ரெட் புக். ஸோ இது அப்படியே ஒரே சென்டென்ஸாக மாற்றுறதுக்கு இந்த இ அட்ஜெக்டிவ், சீசாய்ங்கிறது இ அட்ஜெக்டிவ் ஸ்மால். சீசாக்கு தே அக்காய் ஹொன்தேஸ். ஸோ இந்த சீசாய் இ அட்ஜெக்டிவை கூத்தேவா மாற்றிட்டிங்கன்னா இது சிங்கிள் சென்டென்ஸாக மாற்றிடலாம். சீசாக்குத்தே அக்காய் ஹொன்தேஸ். இட்ஸ் அ ஸ்மால் ரெட் புக். சின்னதான ரெட் புக் அப்படிங்கிற அர்த்தத்தில் சீசாக்குத்தே அக்காய் ஹொன்தேஸ். இட்ஸ் அ ஸ்மால் ரெட் புக். ரெய்புன் நீ ஷிரோய் கமியோ குதாசாய். குதாசாய் வந்தாலே இட்ஸ் அ ரெக்வெஸ்ட். ஷிரோய்னா ஒயிட். ஷிரோய் கமி ஒயிட் பேப்பரை கொடுங்க. ஷிரோய் கமியோ குதாசாய். யாசுய் கமியோ குதாசாய். யாசுய்னா சீப். சீப்பாக இருக்கிற பேப்பரை கொடுங்க. யாசுய் கமியோ குதாசாய். ஷிரோயும் ஒரு இ அட்ஜெக்டிவ், யாசுயும் இ அட்ஜெக்டிவ். இப்போது இது சிங்கிள் சென்டென்ஸாக மாற்றும் போது இந்த ஷிரோயில் வர ஈயை எடுத்துட்டு கூத்தே போடணும். ஷிரோக்குத்தே யாசுய் கமியோ குதாசாய் அப்படின்னா என்ன? கிவ் மீ அ ஒயிட் சீப்பர் பேப்பர். ஷிரோக்குத்தே யாசுய் கமியோ குதாசாய். ஷிரோக்குத்தே அப்படின்னா
ஒயிட்டாக இருந்து யாசுய் கம்மி சீப்பான பேப்பரை கொடுங்க. ஸோ ப்ளீஸ் கிவ் மீ அ ஒயிட் சீப்பர் பேப்பர். ஷிரோகுத்தே யாசுய் கம்மியோ குதாசாய். இப்போது சம்மரி மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த லெசனில் இப்போ என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது கா அரிமாஸ். ஸோ ஹோங்கா அரிமாஸ்னால் புக்கு இருக்கிறது, எக்ஸிஸ்டன்ஸ் பார்ட்டிகல் கா அரிமாஸ். கபான்கா அரிமாஸ். அப்புறம் நெக்ஸ்ட் பார்ட்டிக்கல் என்ன பார்த்தோம்? நோ மோ நோத்தோ. நோத்தோனா ஃபார் எக்ஸாம்பிள் நோ மோ சீசாய் நோமோ ஓகி நோமோ அரிமாஸ். சின்னதாக இருக்கிறதும் இருக்குது, பெருசாக இருக்கிறதும் இருக்குது. அப்படிங்கிற போது நோ ஆல்சோ. மோ வந்தாலும் இட்ஸ் ஆல்சோ. நோத்தோ அப்படின்னா அண்ட். சீசாய் நோத்தோ ஓகி நோகா அரிமாஸ். ஸோ சின்னதாக இருக்கிறது மற்றும் பெருசாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நோத்தோ. நெக்ஸ்ட் வந்து ரெக்வெஸ்டிங் ஐட்டம்ஸுக்கு வந்து குதாசாய் அப்படின்னு பார்த்தோம். இஃப் யூ வாண்ட் டு ரெக்வெஸ்ட் சம்திங், பென் ஓ குதாசாய், ப்ளீஸ் கிவ் மீ அ பென், பென்னை கொடுங்க அப்படிங்கும்போது குதாசாய். நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் மார்க்கர். ஒரு இடத்துல வச்சு ஒரு ஆக்ஷன் நடக்குது, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பார்ட்டிகல் வந்து தே. ஸோ அட் அப்படிங்கிற அர்த்தத்தில் த பிளேஸ் வேர் அன் ஆக்ஷன் இஸ் டன். நான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வச்சு ஒரு பேக் வாங்கினேன். டெபாத்தோதே கபான் ஓ கைமாஷ்தா. ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் நான் மிஸ்டர் அலியை மீட் பண்ணேன். ஸோ சூப்பாதே அரிசாந்தோ ஐமாஷ்தா. ஸோ ஒரு இடத்துல வச்சு ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது அந்த இடத்த குறிக்கும் போது இந்த டே ஒரு பார்ட்டிக்கல் போடுவோம். நெக்ஸ்ட் வந்து இக்குரா குராய், தோராயமாக எவ்வளவு, அப்ராக்சிமேட்லி ஹவு மச். இக்குரா குராய் தேஸ்கா. பரானோ ஹனாவா சாம்போன் இக்குரா குராய் தேஸ்கா. ரோஸ் ஃப்ளவர் 3 அப்ராக்சிமேட்டாக என்ன விலை அப்படிங்கிற அர்த்தத்தில் இது குராய் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஒரு வேர்பை பாஸ்ட் டென்ஸை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். சேஞ்ச் த மாசு ஃபார்ம் டு மாஷிதா ஃபார்ம். பாஸ்ட் டென்ஸ் அது வேர்பாக மாறிடும். வத்தாஷிவா ஹோ ஓ கைமாஸ், நான் புக்கை வாங்குறேன். வத்தாஷிவா ஹோ ஓ கைமாஷ்தா, ஐ பாட் த புக்ஸ், நான் புக்கை வாங்கினேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் மாசு ஃபார்ம் வில் சேஞ்ச் டு மாஷ்தா ஃபார்ம். நெக்ஸ்ட்டு இ அட்ஜெக்டிவை கு தேவா மாற்றுவோம். எதுக்காகனா டு கனெக்ட் இட் டு த செகண்ட் அட்ஜெக்டிவ் டு ஃபார்ம் அ சிங்கிள் சென்டென்ஸ். அதாவது 2 இ அட்ஜெக்டிவ் இருக்குது, அதை வந்து 2ஆவது அட்ஜெக்டிவோட கனெக்ட் பண்ணி ஒரு சிங்கிள் சென்டென்ஸாக மாற்றும் போது இ அட்ஜெக்டிவை கூ தேவாக மாற்றுவோம். சீசாக்குத்தே ஷிரோய் கபானோ குதாசாய், சின்னதாக இருந்து ஒயிட்டாக இருக்கிற பேகை கொடுங்க. ஸோ சீசாய் இஸ் அ இ அட்ஜெக்டிவ் அண்ட் ஷிரோய் இஸ் அ இ அட்ஜெக்டிவ். சீசாக்குத்தே ஷிரோய் கபானோ குதாசாய், ப்ளீஸ் கிவ் மீ அ white small bag. ஸோ புக் பேக் எக்ஸசைஸில் இன்னும் நிறைய இ அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, நிறைய சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணுங்கள். இஃப் யூ ஃபைண்ட் சம்திங் டிஃபிகல்ட் ப்ளீஸ் டூ கமெண்ட், ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். நாளைக்கு வக்கரனாய் கொத்தோக அத்தாரா கொமோன்தே நீரேத்தே குதாசாய். कोनो வீடியோ வா கொக்கோதே ஓ ஆரிமாஸ். இந்த வீடியோவோட முடியுது. சுகினோ வீடியோ நீ ஐமாஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். If you find it helpful, give me a thumbs up. Deva kite kurete arigatou gozaimashita. Thank you so much for listening.